நம்ம நருட்டோ அனிமேவில் 4th கிரேட் நிஞ்சா வரை ஆட்டி படைச்ச ஒரு ஜுட்சு தான் இந்த ஒரு ரீஅனிமேஷன் ஜுட்சு. அப்பேற்பட்ட ஜுட்சுவோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க அதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஜுட்சு வந்து யாரால உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா செகண்ட் ஹோகாகேவான டோபிராமா செஞ்சுவால தான் உருவாக்கப்பட்டுச்சு. டோபிராமா வந்து எதுக்காக இந்த ஒரு ஜுட்சு உருவாக்குனாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர்ல தன்னுடைய படை வீரர்களோட உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு ஜுட்சுவை உருவாக்குனாரு. அந்த ரீஅனிமேஷன் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்புல எந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டாலும் அது மீண்டும் மீண்டும் சரியாகிட்டே இருக்கும். இந்த ஒரு பவர்னால டோபிராமா வந்து அவங்களோட உயிருள்ள வீரர்களை போர்ல பலியிடாம அந்த ரீஅனிமேஷன் ஆனவங்க மேல வந்து பேப்பர் பாம் வச்சு அவங்கள வந்து தற்கொலை தாக்குதலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜுட்சுவை பயன்படுத்தி தன்னை எதிர்த்து நிக்கிற எதிரிகளோட இறந்து போன உடம்ப வச்சு அவங்கள ரீஅனிமேட் பண்ணி அவங்களுக்கு எதிராகவே அவங்கள சண்டை போட வைப்பாரு. அந்த ஒரு பவரை வச்சு எதிரிகளோட மனசை உடைச்சு அவங்கள தோக்கடிப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜுட்சுக்கு சக்தி வேணும்னா உயிருள்ள மனுஷங்களோட பலி தேவை. அந்த ஒரு விஷயத்தினாலேயே டோபிராமா செஞ்சு வந்து கொடூரமான நெறிமுறையால இந்த ஒரு ரீஅனிமேஷன் ஜுட்சுவை வந்து தடை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரோச்சிமாரு வந்து கபுட்டோவால இந்த ஒரு ரீஅனிமேஷன் ஜுட்சு வந்து திரும்பவும் பயன்படுத்தப்பட்டுச்சு.